ஒரு கிராமத்தில் ரகுன்னு ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு அந்த ஊரில் ஒரு பழைய வீடு இருக்கு. அந்த வீட்டின் மூலையில் இருந்த அந்த தேக்கு மரப்பெட்டி தான் ரகுவின் உலகமாக இருந்துச்சு. அவனது தந்தை சண்முகம் இறந்த பிறகு ரகுவுக்கு கிடைத்த ஒரே ஒரு சொத்து அந்த பெட்டி தான். சண்முகம் ஒரு சாதாரண கூலி தொழிலாளி தான். ஆனால் ரகுவை ஒரு பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியராக மாற்ற அவர் சிந்திய வியர்வை ரகுவுக்கு நல்லா தெரியும். ஆனாலும் சண்முகம் எப்பொழுதும் ஒரு மர்மமான மனிதராகவே இருந்தார். வாரம் 1 கிலோ ஆப்பிள் வாங்கிட்டு வருவார். அதை ரகுவிற்கு ஊட்டி விடுவார். ஆனால் அந்த ஆப்பிளை சண்முகம் சாப்பிட மாட்டார். எனக்கு இந்த ஆப்பிள் பிடிக்காது ரகு, நீயே சாப்பிடு அப்படின்னு சொல்லிடுவார். இப்படியே காலம் கடந்தது. ரகுவிற்கும் திருமணமாகி ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த பழைய பெட்டி பூட்டின மாதிரியே இருந்துச்சு. ஒரு நாள் தற்செயலாக அந்த பெட்டியின் சாவியை ரகு கண்டுபிடிச்சிட்டான். அவன் தன் தந்தை ஏதோ ஒரு பெரிய புதையலை ஒளித்து வைத்திருப்பார் அப்படின்னு நினச்சான். பெட்டியை திறந்தான். உள்ள தங்கமும் இல்லை, வைரமும் இல்லை. உள்ளே இருந்தது ரகு சிறு வயதில் கடித்த பாதி ஆப்பிள்கள், அதாவது காஞ்சி போன நிலைமையில் இருந்துச்சு. சண்முகம் ஆப்பிள் வாங்கி வந்ததுக்கான நூற்றுக்கணக்கான பில்ஸ் எல்லாம் அதில் இருந்துச்சு. அதில் கூடவே ஒரு பழைய டைரி இருந்துச்சு. டைரியை திறந்த ரகுவின் கண்கள் கலங்கின. அதில் சண்முகம் எழுதியிருந்தார், இன்று ரகுவிற்கு ஆப்பிள் வாங்கினேன். என் மதிய உணவை தவிர்த்துட்டு தான் அந்த காசுக்கு என் மகனுக்கு அவனுக்கு பிடிச்ச ஆப்பிளை வாங்கினேன். நான் பசியோடு இருக்கலாம், ஆனால் என் மகனை ஒரு ராஜா போல நான் வாழ வைக்கணும். அவன் சாப்பிட்டு மிச்சம் கொடுக்குற அந்த ஆப்பிள் தான் இந்த உலகத்திலே எனக்கு சுவையான சாப்பாடு. அதை நான் அந்த முழு ஆப்பிளை சாப்பிட்டாலும் அதுக்கு ஈடாகாது அப்படின்னு அந்த டைரியில் சண்முகம் எழுதி வச்சுருந்தார். இதை படித்து பார்த்த ரகு உண்மையிலே அதிர்ந்து போனான். நம்ம அப்பா உண்மையிலே அந்த ஆப்பிளை வெறுக்கலை. அதுக்கு பதிலாக நம்மளோட விருப்பத்துக்காகவும் நம்மளுடைய பசிக்காகவும் தான் அவர் தியாகம் செஞ்சுருக்காரு. அந்த மரப்பெட்டி வெறும் சாதாரண பெட்டி இல்லை, அது நம்ம அப்பாவோட அன்பு பெட்டகம் அப்படின்றத ரகு உணர்ந்தான். இந்த டைரியை வாசித்து முடிச்சுட்டு ரகு தன் மகனை தூக்கிட்டு அந்த ஆப்பிள் கடைக்கு போனான். இப்போ அவன் தன் மகனுக்கு மட்டும் அந்த ஆப்பிளை வாங்கலை, தன்னோட அப்பாவுக்கும் சேர்த்து தான் அந்த ஆப்பிளை வாங்கினான். சண்முகத்துக்கு உண்மையிலே அந்த ஆப்பிள் மேலே வெறுப்பு கிடையாது. அதை விட தன்னுடைய மகனோடைய மகிழ்ச்சியை தான் அவர் உயர்வாக நினச்சார். உங்கள் வாழ்க்கையிலும் இப்படி ஒரு மறைக்கப்பட்ட ஆப்பிள் பெட்டி இருக்கலாம். அன்பு என்பது கொடுப்பதில் தான் இருக்கிறது என்பதை அந்த மரப்பெட்டி அவனுக்கு கற்பித்தது. இந்த கதை நமக்கு சொல்வது ஒன்றுதான், நம் பெற்றோரின் தியாகங்கள் பெரும்பாலும் மௌனமானவை. அவர்கள் நமக்காக எதை இழந்தார்கள் என்பதை அவர்கள் ஒருபோதும் சொல்லி காட்டுவதில்லை. இன்றைக்கி உங்கள் பெற்றோர்கிட்ட பேசுங்க, அல்லது அவங்களுக்கு பிடிச்சமான ஒன்றை அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அன்பு இருக்கும் இடத்தில் தியாகம் தானாகவே மலரும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட்டில் எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அழகான கதையில் சந்திப்போம். இது உங்கள் மைண்ட் மேப் தமிழ். பாய்.